வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பின்னங்களில் பயிற்சி 1.2 6வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 5வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 6வது கணக்கு, பின்வரும் குறிப்புகளை பயன்படுத்தி நான் யார் என காண்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். என்னுடைய ஒவ்வொரு தொகுதியும் பகுதியும் ஓர் இலக்க எண்ணாகும். என்னுடைய ஒவ்வொரு தொகுதியும் பகுதியும் ஓர் இலக்க எண்ணாகும். ஓர் இலக்க எண்ணுனா 1லேருந்து 9 வரைக்கும் உள்ள எண்ணு தான் ஓர் இலக்க எண். அது 0 வராது. 0 மதிப்படையாதுன்னா 0 வராது. 1லேருந்து 9 வரையும் உள்ள நம்பர் நமக்கு ஓர் இலக்க எண். இந்த நம்பரில் டிவைடில் பைலையும் ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இதுதான் என்னுடைய ஒவ்வொரு தொகுதியும் ஓர் இலக்க எண்ணாகும் அப்படின்னு சொல்கிறது இதுதான். இந்த நம்பரை தவிர வேறு எந்த நம்பரும் இருக்காது. அடுத்து 2வது கொஸ்டின். 2வது கொஸ்டின் பாருங்கள். என்னுடைய தொகுதி மற்றும் பகுதியின் கூடுதல் 3இன் மடங்காகும். என்னோடய தொகுதியும் பகுதியும் கூட்டினோம்னா 3ஓட மடங்காக வரும்னு சொல்கிறாங்க. இப்போ 1/2 இருக்குது இங்கே. இந்த 1/2 கூட்டினோம்னா என்ன வரும்? 1 + 2 = 3. இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. தொகுதியும் பகுதியும் கூட்டினோம்னா 3ஓட மடங்காக வரணும். 1 3 3 3 6 3 9 இந்த மாதிரி 3இன் மடங்குகளாக வரணும். அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இப்போ நான் எழுத போகிறேன். பாருங்கள். 1/2, 1/5, 1/8, 2/4, 2/7, 3/6, 3/9, 4/5, 4/8, 5/7, 6/9. இதுதான். இவ்வளோ நம்பரையும் கூட்டினோம்னா 3ஓட மடங்காக 3ஓட வாய்ப்பாடாக வரும். 3ஆம் வாய்ப்பாடாக வரும் நம்பர். ஓகேவா? அடுத்து பாருங்கள். அடுத்து 3வது கொஸ்டின். தொகுதி மற்றும் பகுதிகளின் பெருக்கல் பலன் 4இன் மடங்குகளாகும். தொகுதியையும் பகுதியையும் பெருக்கணும்னா 4ஓட மடங்காக வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் மேலே பார்த்த மாதிரியே தான். 1 8 பெருக்கணும்னா 4ஓட மடங்காக வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்போ 1 8 பெருக்கணும்னா 8. அது 1 4 8 4ஓட மடங்காக வருது. அதே மாதிரி 2/4 இதை பெருக்கணும்னா 1 4 8 8 வருதா? இதுவும் 8 தான் வருது. அப்போ இப்போ இந்த 3 இதுக்கும் பொதுவாக உள்ளது என்னவாக இருக்குன்னா 4/8. இந்த பொதுவாக உள்ளதுக்கு 3த்துக்கும் உள்ளது 4/8. இந்த 4/8 இதை ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 3ஓட மடங்காக வரும். இந்த ஒற்றைப்படை எண்ணில் தான் இருக்குது. ஓர் இலக்க எண்ணில் தான் இருக்குது. ஓர் இலக்க எண்ணிலையும் இருக்குது. அதே மாதிரி மேலும் விடைகள் உண்டு. இதுக்கு மேலும் விடைகள் உண்டு. 4/8 மாதிரியே வேறு விடைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனா இந்த மேலும் விடைகள் உண்டு. 4/8ங்கிறது இந்த ஆன்சரு. மேலும் விடைகள் உண்டுங்கிறது வேறு ஆன்சர் இருந்தால் நீங்கள் கமெண்டில் போடுங்க. அவ்வளோதான் அந்த கணக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்